1/2 kg சிக்கனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு மீடியம் சைஸ் எக்கு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். நான் தண்ணியே சேர்க்கலை, நான் அப்படியே மேரினேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக நான் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவில் நான் தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக மைதா மாவை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே சேர்க்கலை, லாஸ்ட்டாக தான் சேர்க்குறேன். ஸோ உங்களுக்கு அந்த கோட்டிங் நல்லா செட் ஆகும். இது பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுடுங்க. ஸோ நல்லா உங்களுக்கு செட் ஆகும். அடுத்து சாஸ்க்கு ரெடி பண்ணிடலாம். கார்லிக் ஒரு 4 பல், பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன், குடமிளகா எடுத்திருக்கேன். ஸோ அடுப்பு பற்ற வச்சு சிக்கன் இப்போ பொரிச்சிடலாம். நான் 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து குட்டி குட்டி பீஸாக போட்டுக்கோங்க. நான் பீஸ்ட் சிக்கனுங்கிறதுனால பெரிய பீஸாக போட்டிருக்கோம். ஸோ இன்னும் பீஸை குட்டி குட்டியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பினஸ் நல்லா கிடைக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எண்ணெயில் அந்த மாவு பிரிஞ்சே வரல, நல்லா சிக்கனோட ஒட்டி இருக்கு. சிம்மில் வச்சு பொரிச்சுக்கோங்க, அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறமா நான் எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் வந்து 2 டைம்ஸ் டீப் ஃப்ரை பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 60 to 70% குக் ஆனதுக்கப்புறமா எடுத்துட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் டைம் போட்டு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு அந்த தீஞ்சும் போகாது, உங்களுக்கு கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட்டு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கார்லிக் போட்டுக்கிறேன். கார்லிக் போட்டதுக்கப்புறம் கேஷ்யூ போட்டுக்கிறேன். கேஷ்யூ ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பீஸ் சிக்கனுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால கேஷ்யூ நட் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஸோ ஆனியன் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு குடமிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த ஆனியன் குடமிளகா எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது, சிக்கன் கூட சேர்த்து சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும். ஸோ இது தாங்க மேஜர் ஐட்டம் நம்ம சாஸ்க்கு. சோயா சாஸ் 1 டீஸ்பூன், சில்லி சாஸ் 2 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துறேன். அந்த டொமேட்டோ சாஸ் அண்ட் சில்லி சாஸோட ஃப்ளேவர் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். சோயா சாஸ் கம்மியாக சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விடுங்க. அடுத்து ஹனி சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு 3 டீஸ்பூன் நான் சேர்த்துறேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் ஃப்ளேவர் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஹனி சேர்த்துக்கோங்க. ஸோ ஹனி போட்டுட்டு ஒரு 1 மினிட்ல சிக்கன் சேர்த்துடுங்க. ஹனி போட்டுட்டு ரொம்ப நேரம் கிளறக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனில் அந்த கோட்டிங் ஃபுல்லாக படுற மாதிரி கிளறி விடுங்க. கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிட்டு வருது. நான் எந்த கலருமே சேர்க்கலைங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஆடட் ஃப்ளேவர் எதுவுமே நான் சேர்த்தலை. ஸோ உங்களுக்கு லுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரியே இருக்குது. ஸோ ஃபைனலாக அப்படியே மலைச்சாரல் மாதிரி ஒரு வெள்ளை எல்லாம் தூவி விட்டீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டே போக மாட்டீங்கங்க, வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுப்பீங்க. ஸோ பீஸ்ட் ஹனி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.